ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக பேராசை என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை தியானிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எதிலெல்லாம் மனிதனுக்கு பேராசை வந்து விடுகிறது என்றால், பணம், பொருள், பதவி, பட்டம், அதிகாரம், புகழ், பாலுணர்வு, இப்படிப்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு பேராசை வந்து விடுகிறது. இந்த பேராசை பிடித்த மனிதர்களை விவிலியத்திலிருந்து உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கும் போது, இயேசுவோடு உடனிருந்தவர், இயேசுவின் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தவர், இயேசுவினுடைய எல்லா பணிகளிலும் உடன் நடந்தவர், இயேசுவினுடைய கஜானாவுக்கு சொந்தக்காரர் யாரு? யூதாஸ் இஸ்காரியோத். இந்த பரிசேயர்களிடத்திலும் யூத சங்கத்திடத்திலும் சென்று கேட்கிறார், இந்த இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறார். இந்த இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் நீங்கள் என்ன தருவீர்கள்? அவங்க எதுவுமே பேசல. என்ன பண்ணாங்க? அவங்க உடனடியாக 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனிடத்தில் கொடுத்தார்கள். அவ்வளவுதான், இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக அவ்வளவு காலம் உடன் பயணித்தவன், இயேசுவினுடைய போதனைகளை நன்றாக அறிந்து வைத்திருந்தவன், இயேசுவினுடைய எல்லா பணிகளிலும் உடன் இருந்தவன், இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாக மாறிப்போனான். பேராசைக்கு இடம் கொடுத்ததனால். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், அனனியாவும் சப்பீராவும் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை குறித்த பகுதியாக அந்த பகுதி அமைந்திருக்கிறது. திருத்தூதரான பேதுரு, உங்களுடைய நிலபுலன்களை எல்லாம் விற்று ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள், இந்த பலிப்பீடத்தின் முன்பாக எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள், அதன் பிறகு எல்லாவற்றையும் பொதுவாக்கி விடலாம், சரிசமமாக ஒற்றுமையாக வாழலாம், பொது உடைமையாக்கி பகிர்ந்து கொடுக்கலாம் என்கிற அழைப்பை தருகிறார். இந்த அனனியாவும் சப்பீராவும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சொத்துக்களை விற்கிறார்கள். விற்று எல்லா பணங்களையும் திரட்டிய பிறகு, திருத்தூதருக்கு என்ன தெரியவா போகிறது என்று சொல்லி இவர்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு பாதிய அவங்களுக்கு தெரியாம வீட்டிலேயே மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். பாதியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு பாதியை மட்டும் கொண்டு போய் அந்த இடத்தில் பேதுருவிடத்தில் கொடுக்கிறார்கள். அப்ப பேதுரு கேட்கிறார், முழுவதுமாக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டீர்களா என்று கேட்கிறார். எந்த மனசாட்சியினுடைய உறுத்தலும் இல்லாம பாதி எடுத்து வச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம, ஆமா எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப தூய ஆவியினுடைய வல்லமையினால் அந்த இடத்தில் இல்ல, உங்களிடத்தில் தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகு உடனடியாக அந்த இடத்திலேயே மடிந்து விடுகிறார் அனனியா. இந்த விஷயம் அவருடைய மனைவி சப்பிராவுக்கு தெரியாது. சப்பிரா கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அப்ப சப்பிராவிடத்திலும் கேட்கிறார், சப்பிரா
நீ எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டாயா? ஆமா, எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்து விட்டேன். நீயும் பொய் சொல்லுகிறாய், நீயும் ஏமாற்றுகிறாய், கடவுளின் ஆவியானவரையே ஏமாற்றுகிறாயே என்று சொன்ன உடனே அவரும் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போகிறார். பேராசை பெரும் நஷ்டம். கேகேசி என்கிற ஒரு குணச்சித்திரம். யார் இந்த கேகேசி என்றால் எலிசாவினுடைய பணியாளன். எலிசா எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் இவர் உடன் பயணித்திருக்கிறார். நாமான் என்கிற ஒருவன் சிறிய நாட்டு சேர்ந்த ஒரு படை வீரன். அவனுக்கு தொழுநோய் வந்து விடுகிறது. ஒரு மிக பெரும் ஆளுமையாக இருந்தாலும் அந்த தொழுநோயினால் அவன் பாதிக்கப்பட்ட பிறகு தொழுநோயிலிருந்து எப்படி குணமாவது என்று தெரியல. சொல்லுகிறார்கள், எலிசா என்கிற ஒரு இறைவாக்கினர் உண்டு, அவரிடத்தில் நீ போனால் நிச்சயமாக உன்னுடைய நோயிலிருந்து நீ விடுதலை பெற முடியும். எனவே இவன் பொன் பொருள் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு அவரை சந்திப்பதற்காக போகிறான். போன இடத்திலே 7 முறை நீ யோர்தானிலே மூழ்கி எழ வேண்டும் என்று சொன்னபோது அவனும் மூழ்கி எழ அவன் பூரண உடல் உள்ள சுகம் பெறுகிறான். இறை வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உடலானது ஒரு சிறு குழந்தையின் உடலை போன்று மாறியது என்று. சரி, அவன் சுகம் பெற்று இறைவாக்கினர் எலிசாவிடத்தில் வந்து, இவ்வளவு சுகம் கிடைத்ததற்கு, நான் முழுமையாக நலம் பெற்றதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு என்ன வேண்டுமோ கேள், அத்தனையும் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். எதுவுமே வேண்டாம், கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தால் போதும் போ அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர் எலிசா அனுப்பிடுறாரு. அவன் போய்கொண்டிருந்த அந்த தருணத்தில் இறைவாக்கினர் வேறொரு திசையில் பயணிக்கிற போது இந்த கேகசி என்பவன் உடனடியாக பின்னாடி ஓடி போய் அந்த நாமானிடத்தில், என்னுடைய தலைவர் 40 கிலோ வெள்ளியை பெற்று வரும்படி என்கிட்ட சொன்னாரு, 2 பட்டாடைகளை தரும்படி என்னிடத்திலே சொன்னாரு, அதனால வெள்ளியையும் பட்டாடையும் என்கிட்ட கொடு, தலைவருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அந்த இடத்தில் கடவுளுடைய கொடையாக ஆசீர்வாதமாக பெற்ற அந்த குணப்படுத்துதலுக்கு விலை பேசி இவன் பேராசையின் காரணமாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதனால் 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 20 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, நாமான் குணம் பெற்ற அந்த தொழுநோயினால் இந்த கேகசி என்பவன் பாதிக்கப்பட்டான் என்று. பேராசையினால இவனுக்கு அந்த தொழுநோய் வந்துச்சு. அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், ஆகாபு என்கிற ஒரு மன்னன் என்றால் அவனுக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அருகில் இருந்த ஒருவருடைய திராட்சை தோட்டத்திற்கு அவன் ஆசைப்படுகிறான். பக்கத்தில் இருந்த ஒருத்தனுடைய திராட்சை தோட்டத்திற்கு. நாபோது என்பவன் ஒரு சிறிய திராட்சை தோட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பேரரசன், எல்லாமே அவனுக்கு சொந்தமானது. ஆனால் இவன் அந்த சிறிய நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்திற்கு பேராசைப்பட்டு அவனை கொள்ளுகிறான். அதனால் இவனுக்கும் இவனுடைய மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு மிக பெரும் அழிவு வருகிறது. பேராசை என்பது எதில் கொண்டு போய் முடியுது? பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் முடிகிறது, பெரும் அழிவில் கொண்டு போய் முடிகிறது. சரி, இந்த பேராசை பிடித்த மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது பல இழப்புகளை உள்ளடக்கியது. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு. பேராசை பிடிச்சவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பேற்பட்ட இழப்புகள் எல்லாம் வருகிறது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. பேராசை பிடிச்சவங்களை பாருங்களேன், சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னா சந்தோஷமே இருக்காது, அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது. தூங்க மாட்டாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. தூக்கம் வராது, பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு அச்ச உணர்வு, அவர்களுக்குள் கவலை இருக்கும், இந்த விஷயமெல்லாம் இருக்கும். இப்ப தனி மனித வாழ்வில் சில இழப்புகள் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. அவங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க,
பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, வசதியோடு இருப்பாங்க, ஆனா மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, பயமாக இருக்கும், அவர்களுக்குள் ஒரு கவலை பீடித்துக் கொண்டிருக்கும். பல இழப்புகள் தனிப்பட்ட வாழ்க்கையில். அது மட்டும் அல்லாமல் சில தீமைகளை அவர்கள் இந்த சமூகத்திற்கு விளைவிக்கிறார்கள். பேராசை பிடிச்சவங்க சில தீமைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். என்னென்ன தீமை? இந்த பேராசையினால் தான் திருட்டுத்தனம் அதிகமாகிறது. திருட்டுத்தனம், கொள்ளையடிக்கின்ற புத்தி அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் நாம பார்க்கலாம், எங்க பார்த்தாலும் கொள்ளை, கொள்ளையடிக்கிறோம். பேராசை தான் காரணம். ஏமாற்றுத்தனம், யார் எப்படி பகட்டுத்தனம் செய்து ஏமாற்றி விடலாம் என்கிற எண்ணம், ஏமாற்றுத்தனம். பிறருடைய சொத்துக்கு, பிறருடைய பொருளுக்கு, பிறருடைய பணத்திற்கு ஆசைப்பட்டு அபகரிப்பு செய்கின்ற மனநிலை. ஒரு காலத்தில் கடவுளுக்கு அஞ்சுதற்குரியவராக இருக்கிறவர்கள் பொய் பேச மாட்டார்கள், உண்மையே பேசுவாங்க. இன்னைக்கு பொய் பேசாத மனிதர்களே இல்லை. பேராசை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். திருட்டுத்தனம், கொள்ளை, ஏமாற்றுதல், அபகரிப்பு, பொய் பேசுவது இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் தீமையை விளைவிக்கக்கூடியதாக எது இருக்கிறது என்றால் இந்த பேராசை இருக்கிறது. இந்த பேராசையினால இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பும் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளை, பெரும் பாதிப்பு. என்ன பாதிப்பு என்றால், இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில், ஏன் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஏழ்மைக்கு காரணம் பேராசை. ஏழ்மை, வறுமை, அடிமைத்தனம், கடன் சுமை, பசி, பட்டினி, இது எல்லாருக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் பேராசை. இது ஒரு சமூகத்தில் ஒரு பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. இதனால்தான் சபையுரையாளர்கள் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையும் 15வது இறைவார்த்தையும் 12, 11, 17 இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கணும். அந்த 5வது அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசித்தோம் என்றாலே பேராசைக்குரிய நிலைப்பாடுகள் என்ன என்பது அதில் விளக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்திலும் கூட வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்று சொல்லுகிறது. எல்லாமே வீண். பேராசை பிடித்த மனிதன் சேர்க்கிற பொன்னோ, பொருளோ, ஆஸ்திகளோ எல்லாமே வீண். அப்ப இந்த இறை வார்த்தைகளை பாருங்க. 5வது அதிகாரம் சபை உரையாளர்கள் 13வது இறைவார்த்தை, ஒருவர் சேர்க்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும் என்று சொல்கிறது. நாம சேர்க்கிற செல்வம் துன்பத்தையே நமக்கு தருகிறதாம். சபை உரையாளர்கள் 5வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில், அவர் தம் உழைப்பால் ஈட்டும் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. நாம பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நாம எவ்வளவுதான் சேர்த்தாலும், எவ்வளவுதான் ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து வைத்தாலும் எதையும் யாரும் கொண்டு போக போவதில்லை. சபை உரையாளர்கள் 5வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, செல்வரது செல்வ பெருக்கே அவரை தூங்க விடாது. அவங்க கிட்ட இருக்கிற செல்வமே அவங்கள தூங்க விடாம செஞ்சிடுது, தூக்கத்தை அது எடுத்துடுது. பணக்காரங்க பாருங்க, தூக்கமே வரல, தூக்க மாத்திரை போட்டுருப்பாங்க தூங்குறதுக்கு. ஏன்னா அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த பணத்தை, அந்த சொத்தை பாதுகாப்பதை பற்றி, அதை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சபை உரையாளர்கள் 5வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, சொத்து பெருகினால், சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரினுடைய எண்ணிக்கையும் பெருகும். சொத்து நீங்க பெருகி பெருகி வச்சிருக்கீங்கன்னா என்ன ஆகும்? உன்னை சுத்தி ஈ முக்கிற மாதிரி வந்து முச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? உன் சொத்தை சுரண்டி சாப்பிட்றதுக்கு. சபை உரையாளர்கள் 5வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, சில இறைவார்த்தைகளை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். காற்றை பிடிக்க முயற்சி செய்வது போலதான் இந்த பேராசை பிடிச்சவங்களுடைய மனசு கூடவான். காற்றை யாராவது பிடிக்க முடியுமா? காற்றை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. பேராசை பிடிச்சவங்களுடைய எண்ணம் கூட அப்படிதான். வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வருவது என்ன என்றால்
இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். இதுதான் அவங்க வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்வது பேராசை பிடித்தவர்கள். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம். இந்த பேராசையின் வழியாக நமக்கு கடவுள் இந்த நாளில் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடம் என்ன என்றால் 5 விஷயங்கள். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். 1, போதும் என்கிற நல் மனதை பெற்றிருங்கள். போதுன்ற நல்ல மனசு நமக்கு வேணும். வயிற்றில் இடம் இருக்கிற அளவிற்கு தான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். இந்த வயிற்றினுடைய இடத்துக்கு மேல சாப்பிட முடியுமா? எவ்வளவுதான் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் வயிற்றில் இடம் இல்லையே. அப்ப போதும் என்கிற மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளும் வேண்டும். 2வது, தாராள உள்ளம் படைத்தவர்களாக இருங்கள். கொடுக்கின்ற ஒரு மனநிலை என்பது நமக்குள் வேண்டும். இறைக்கின்ற கிணறுதான் சுரக்கும். தாராள உள்ளம் கொண்டவர்களாக, கொடுக்கின்ற நல்மனம் படைத்தவர்களாக இருங்கள். 3வது, தயவு செய்து சம்பாதிப்பதை, சேர்ப்பதை அனுபவியுங்கள். அனுபவிங்க. சேர்த்து சேர்த்து வச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? அனுபவிக்காம. வைகோ போர்ல இருக்கிற ஒரு நாய், வைக்கோ போர்ல ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுமா அந்த நாய்? அந்த வைக்கோல அந்த நாயும் தின்னாது, என்ன பண்ணாது, அது ஒரு மாட்டையும் தின்ன விடாது. மாட்டுக்கு தான் அந்த வைக்கோ தேவை. மாடு அந்த வைக்கோ சாப்பிடும். அது பசியோடு வருது சாப்பிட்றதுக்காக. இந்த நாய் என்ன பண்ணுது? அந்த வைக்கோ பொருளை பத்துக்கிட்டு அதுவும் தின்னாது, தின்ன வர மாட்டையும் தின்ன விடாது. பெரும்பாலானவரிடத்தில் இருக்கிற சொத்தும் செல்வமும் பணமும் பொருளும் கூட இப்படிதான். அனுபவிங்க. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. சிக்கனன்றது வேற, கஞ்சத்தனன்றது வேற. சிக்கனமா இருங்க, நல்லதுதான். கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள். உங்க செருப்பை பாருங்க எப்படி போட்டுக்கிறோம் நம்ம. கஞ்சத்தனம் சில பேருக்கு. நீங்க போட்டுட்டு இருக்கிற பனியன் ஜட்டியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சாரி டு சே, பொதுவெளியில சொல்றேன், ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போறோம்? வாழுங்கள், அனுபவியுங்கள், வாழ்க்கையில் அனுபவியுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். 4வது, சமூக அக்கறை காட்டுங்கள். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் நம்ம எல்லாருக்கும். பிறர் நலனில் அக்கறை காட்டுவது. நான் இன்னைக்கு நன்றாக இருக்கிறேன், அவ்வளவுதான், என் வேலையை பார்த்துட்டு நான் போலாம் அப்படின்னு இல்லை. அடுத்தவர்களையும் பார்க்கணும். கஷ்டப்படுறவன் இருப்பான், வறுமையில் இருக்கிறவன் இருப்பான், பட்டினியோடு இருக்கிறவன் இருப்பான். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு. இறுதியாக 5வது, கடவுள் நம்பிக்கை வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, போதும் என்கிற மனநிலையில் இருங்கள். போதும் என்ற மனசு இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக பெரும் ஒரு ஆபத்திற்குள் சென்று விடுவீர்கள். கடவுள் மேல எல்லாத்தையும் நம்பிக்கை வைங்க. எங்களுடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஜெபம் அது. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன். அது ஒருபோதும் நம்மை பேராசைக்கு இட்டு செல்லாது. ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட வேண்டாம், கடவுளே நாங்கள் ஏன் இவ்வளோ வறுமையில் இருக்கிறோம், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம், தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய வறுமையை போக்குங்க. அப்போ கடவுள் ஒரு வாத்து ஒன்றை கொடுத்தாராம். இந்த வாத்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கதை. பொன் முட்டை இடுகின்ற வாத்து. அப்போ அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டை இட்டுதான், ஒரு பொன் முட்டை. இவங்க அந்த பொன் முட்டையை கொண்டு போய் விற்று நல்ல வசதி படைத்தவர்களாக, பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அப்ப அந்த பேராசை பிடிச்சவன் அந்த வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், தினமும் பணக்காரனாக மாறிவிடலாம். எதுக்கு ஒரு நாளும் நம்ம காத்து நிக்கணும்? என்ன பண்ணானா அவன்? அந்த வாத்தை அறுத்தானா. அறுத்த பிறகு என்ன ஆச்சு? முற்றிலும் மோசம். பல பேருக்கு இப்படிதான்.
1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் காரணம், விசுவாசத்திலிருந்து அது ஒருவருக்கு விலக்கை தருகிறது. அவன் விசுவாசத்திலிருந்து விலகி போயிடுறான், வேதனையை அவன் தானாக வருவித்துக் கொள்கிறான். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொன்னது, அறிவிலியே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போனால் நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? கேள்வி கேட்டு பாருங்க. நீங்கள் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக மேல் உலக சார்ந்தவற்றை பற்றி எண்ணுங்கள், அப்பொழுது மனதிற்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். ஆமீன்.